Assalamualaikum my dear friends and families, welcome to Himays Diary. இன்னைக்கு நான் என்னோட லஞ்ச் மெனு தான் காட்ட போகிறேன். என்ன நான் செய்கிறேன் வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து மட்டன் லங்ஸ் தான் செய்ய போகிறேன். மட்டன் லங்ஸ் வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அண்டு இந்த கொரோனா டைம்லலாம் வந்து லங்ஸ்க்கு பாதித்தவங்களுக்கு, அப்புறமா வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே நல்லது. ஸோ இது கண்டிப்பாக எடுத்துக்கலாம் வீக்லி. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். மல்லி 1 ஸ்பூன், 4 ஸ்பூன் காஞ்ச மிளகா, ஜீரகம் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, அப்புறம் கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் வந்து கசகசா, இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கிறேன். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இது வந்து ஆற விட்டுட்டு இது வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து குக்கரில் தான் வந்து லங்ஸ் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து குக்கர் எடுத்தாச்சு, ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கரம் ஸ்பைசஸ், அதாவது லவங்கம், பட்டை, இலைச்சி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இது வதக்கிட்டே வரலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து நல்லா ஒரு 6 தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி மஞ்சள் உப்புலாம் போட்டு வாஷ் பண்ண லங்ஸ் வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு மசாலாவோட 1/2 கப்போ இல்லை 1 கப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் லங்ஸ்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அது வந்து நீங்கள் 1/2 கப் போட்டாலும் ஓகே தான் தண்ணி. இப்போ இந்த வந்து 5 to 6 விசில்ஸ் வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து நான் வந்து சாம்பார் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பருப்புலாம் வந்து தனியாக வந்து குக்கரில் வந்து வேக வச்சுட்டேன். அதே மாதிரி காய்கறியை வந்து தனியாக வேக வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு தாளிச்சிடுறேன். எண்ணெய் போட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறம் வந்து நான் வந்து தனியாக பாயில் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் என்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கேரட், பிரிஞ்சால், மேங்கோ போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும், 1 ஸ்பூன் வந்து உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன். அப்புறம் நான் தனியாக வந்து தால் வந்து வேக வச்சுருந்தேன். அதில் வந்து வெங்காயம், தக்காளி, ஜீரகம் எல்லாமே போட்டு பூண்டு எல்லாமே அதிலே போட்டாச்சு. அப்புறம் புளி தண்ணியும் இதில் சேர்த்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் கீயும் போட்டு இது இறக்கி விட்டுடலாம். நல்லா சுவையான வெஜிடபிள்ஸ் போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 6 விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம லங்ஸ் எப்படி ரெடி ஆகிருக்கு பார்க்கலாம். நல்லா தண்ணி விட்டு லங்ஸ் வந்து சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணி 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். ஸோ தட் தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். கடைசியில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பரும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டால் சுவையான லங்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கிரேவியோ சொல்லலாம், தொக்கோ சொல்லலாம், இல்லை செமி கிரேவியோ சொல்லலாம், அது நம்ம இஷ்டம். ஒரு ஹெல்த்தியான மட்டன் லங்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்சில் என்ன பார்த்திங்கன்னா, வெஜிடபிள்ஸ் போட்ட சாம்பார், மட்டன் லங்ஸ் கிரேவி, இது வந்து ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து எக்கு வந்து மசாலா போட்டு வறுத்துருக்கேன். சுட சுட சோறு, அப்பளம், தயிர். என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் ஹிமேஸ் டைரி. தேங்க்யூ.